வெல்கம் வியூவர்ஸ். மே 11, 2025 மத்திய பிரதேஷ் இண்டூருங்கிற பிளேஸில் 29 வயதான ராஜா ரகுவன்சிக்கும் 25 வயசான சோனமுக்கும் பெரியவங்களால் நிச்சயிக்கப்பட்டு மேரேஜ் நடக்குது. அண்ட் அன்னிலிருந்து 10 நாள் கழிச்சு, அதாவது மே 20ஆம் தேதி ஹனிமூன் போகலாம்னு டிசைட் பண்ணுறாங்க. வைஃப் சோனம் மேகாலயா போகலாம்னு சொல்ல அதுக்கு ராஜா ரகுவன்சியும் ஓகே சொல்கிறாங்க. அப்படி 2 பேரும் சேர்ந்து மேகாலயாவில் இருக்கிற சில்லாங்குங்கிற பகுதியில் ரூம் எடுத்து ஸ்டே பண்ணுறாங்க. ஆல்சோ ரெண்ட்டுக்கு ஒரு பைக்கும் எடுத்து 2 நாள் எல்லா இடத்தையும் ஜாலியாக சுற்றியும் பார்க்குறாங்க. வழக்கம் போல் மே 23ஆம் தேதி ரூமை செக் அவுட் பண்ணி வெளியே சுற்றி பார்க்கலாம்னு சொல்லி கிளம்புனவங்க ரொம்ப நேரம் ஆகியும் ரூமுக்கு திரும்பவே இல்லை. ஹோட்டல் சைடில் கால் பண்ணி ட்ரை பண்ணுறாங்க. பட் 2 பேர் மொபைலும் நாட் ரீச்சபிள்னு வருது. ஃபேமிலி சைடில் இருந்தும் கால் பண்ணுறாங்க. பட் சேம் ரெஸ்பான்ஸ், நாட் ரீச்சபிள் அண்ட் கொஞ்ச நேரத்திலே சுவிட்ச் ஆஃப்னு வருது. சந்தேகப்பட்டவங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸும் மிஸ்ஸிங் கேஸ் ஃபைல் பண்ணி அவங்கள தேடுற வேலையில் இறங்குறாங்க. ஜூன் 2 மேகாலயாவில் இருக்கிற சிரபுஞ்சிங்கிற பிளேஸில் ஒரு நீர்வீழ்ச்சியில் ராஜா ரகுவன்சி பாடியை கண்டெடுக்கிறாங்க. பட் எவ்வளோ தேடியும் சோனமுடைய பாடியை கண்டுபிடிக்கவே முடியல. இங்கே தான் போலீஸ்க்கு சோனம் மேலே ரொம்ப பெரிய சந்தேகம் வர ஆரம்பிக்குது. தென் போலீஸ் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ்லாம் அமைச்சு சோனமை தேடுற வேலையில் இறங்குறாங்க. யூபியில் இருக்கிறதா ஒரு தகவல் கிடைச்சி அரெஸ்டும் பண்ணப்படுறாங்க. ஆரம்பத்தில் சோனம் தன்னுடைய ஹஸ்பண்டை தாக்கி என்கிட்ட இருக்கிற நகையெல்லாம் யாரோ திருடிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாலும் இதை எதுவுமே நம்பாத போலீஸ் அவங்க ஸ்டைலில் விசாரித்ததும் ஒவ்வொரு உண்மையாக சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல தனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பமே இல்லைன்னு, தனக்கு விருப்பம் இல்லாத ஒரு கல்யாணம் தான் இங்கே நடந்து முடிஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. காரணம் என்னன்னு கேட்டதுக்கு தான் ஆல்ரெடி ஒருத்தரை லவ் பண்ணுறேன், அவர் பேர் ராஜ் குஷ்வான்னு போலீஸ் கிட்ட சொல்கிறாங்க. சோனம் ஃபேமிலி சைட்லேருந்து நடத்திட்டு வந்துட்டு இருந்த ஒரு கம்பெனியில் தான் இந்த ராஜ் குஷ்வா வேலை செய்கிறான். அடிக்கடி சோனம் கம்பெனிக்கு போயிட்டு வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்ததுனால ராஜ் குஷ்வாவுக்கும் சோனமுக்கும் பழக்கம் ஏற்பட்டு அது நாளடைவில் காதலாக மாறுது. ஆனால் ஸ்டேட்டஸ் காரணமாக இந்த காதலை தான் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்கன்னு அரேஞ்ச் மேரேஜ்க்கு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க சோனம். இந்த மேரேஜ் பண்ணிக்கிட்டு தான் புருஷனை, அதாவது ராஜா ரகுவன்சியை தீர்த்து கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் லவ்வரான ராஜ் குஷ்வாவோட ஒன்றா சேர்ந்து வாழலாம் சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க சோனம். இந்த பிளான்காக 3 பேர் கொண்ட கூலிப்படையை செட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு 20 லட்சம் ரூபாய் வரைக்கும் தரேன்னு சொல்லி அமௌண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. மேகாலயாவில் தான் எங்கே தங்கியிருக்கிறோம் அண்டு எங்கே போக போகிறோம் அப்படின்னு ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனுமே அந்த கூலிப்படைக்கு சோனம் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறா. அந்த கூலிப்படையும் மேகாலயாவுக்கு வந்து ரகுவன்சியோட சகஜமாக ஒரு டூரிஸ்டர் மாதிரி பேசி நடித்து ஆள் நடமாட்டமே இல்லாத நேரத்தில் ரகுவன்சியை கொல்றாங்க. இந்த கொலை நடக்கும்போது அந்த ஸ்பாட்டில் தான் சோனமும் இருந்திருக்கிறா. அண்ட் ரகுவன்சி கொல்லப்பட்டது உறுதியானதும் ரகுவன்சியோட ஷர்ட் பாக்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து அண்ட் தான் போட்டிருக்கிற நகையுமே எடுத்து அந்த கூலிப்படைக்கு சோனம் கொடுக்குறா. இந்த மொத்த பிளானுக்குமே மாஸ்டர் மைண்டாக இருந்தது 21 வயசான சோனமுடைய லவர் ராஜ் குஷ்வா தான். பட் அவன் இதில் டைரெக்டாக இறங்கினா போலீஸ் கிட்ட மாட்டிக்குவான்னு சோனம் தான் லவர் ராஜ் குஷ்வாவை எந்த ஒரு விஷயத்திலுமே டைரெக்டாக இன்வால்வ் ஆக விடலை. தன்னுடைய பையன் ரகுவன்சிக்கு இந்த மாதிரி ஆனதுக்கு பிளாக் மேஜிக்கும் ஒரு காரணம் அப்படின்னு ரகுவன்சி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க போலீஸ் கிட்ட. பிளாக் மேஜிக்னா வேற ஒன்றும் இல்லை, இந்த பில்லி சூனியம் ஏவல் இதை தான் அப்படி சொல்லுவாங்க. சோனமுக்கு ஆல்ரெடி தோஷம் இருந்ததாகவும் அதை கோயிலுக்கு போய் பரிகாரம் பண்ணிட்டு வரும்படி ரகுவன்சி அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க. பட் சோனம் ஃபேமிலி அதை பண்ணலன்னு சொல்லப்படுது. ஆல்சோ சோனம் ரகுவன்சியை ஒரு சில இடத்துக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அது எல்லாமே பிளாக் மேஜிக் பண்ற இடம் தான் அப்படின்னு போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இந்த கேஸ் சம்பந்தமான விசாரணை இன்னமும் போயிட்டு தான் இருக்குது. பட் எது எப்படியோ இப்போ ரகுவன்சி உயிரோடு இல்லை. இதிலிருந்து ஒரு விஷயம் மட்டும் சுத்தமாக புரியல. எதுக்காக ஒரு உயிரை கொன்னுட்டு அதுக்கப்புறம் தனக்கு பிடிச்சனோட வாழணும்? மேரேஜ்க்கு முன்னாடியே இந்த முடிவை எடுத்துருக்கலாமே. விருப்பமில்லாத மேரேஜ் பண்ணி பிடிக்காமையும் வாழ முடியாமல் பிடிச்சவனோடையும் வாழ முடியாமல் இந்த சோனம் அண்ட் அவங்க லவர் ராஜ் குஷ்வா ஆல்சோ கூலிப்படையில் இருக்கிற 3 பேர் இப்போ ஜெயிலில் கம்பி எண்ணிட்டு இருக்காங்க.